இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு என் தங்கச்சி வந்தப்போ விஷால் இசை போட்டோவை தானே எனக்கு காமிச்சா. நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு பெரியம்மா. எல்லா நேரத்திலயும் நாம ஆசைப்பட்டதா நடக்குது. நான் நிச்சயம் பண்ண பொண்ணு இசைதான். அவனுக்கு அவனே நிச்சயிச்சுக்கிட்ட பொண்ணு ஸ்ரீஜா. வாழ போறது அவன் தானே. அதான் அவன் விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்கல. அது மட்டும் இல்ல பெரியம்மா, விஷாலும் ஸ்ரீஜாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா மூக்கும் சரியில்லை மொழியும் சரியில்லை. ஐயோ, இங்க இருக்கா பாத்தியா இந்த பொண்ணை பாரு. ஐயோ, லட்சணமா இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா. நீ என்னடா இவ்வளவு விட்டுட்டு இந்த பொண்ணை போய் ஃபிக்ஸ் பண்ணிருக்க? அலங்காரம். நான் நல்ல அலங்காரமா தான் இருக்கேன். என்னடா அத்தை, இங்க வாங்கல. என்ன தள்ளு. அத்தை, உங்களுக்காக உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸா? ஐயோ, மதுரையில தான் ஃபேன்ஸ்னா மெட்ராஸ்லயும் ஃபேன்ஸா? வாங்க வாங்க வாங்க. தேடிட்டு இருக்காங்களா? நான் போயிட்டு வரேன். பாத்தீங்களா அத்தை, இவ இருக்கிறதுனால தான் தேவையில்லாம எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அதுக்கு என்னமா பண்றது? அவங்க கேரக்டரே அப்படிதான், இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அது இல்ல அத்தை, அவங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் இவ ஏன் வாய் மூடிக்கிட்டு பேசாம இருக்கா? ஸ்ரீஜா, வாய் திறந்து நான் கல்யாண பொண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? வேணும்னே அமைதியா இருக்கா. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. ஸ்ரீஜா, அமைதியா இரு ப்ளீஸ். இது எதிர்பாராம நடந்ததுமா. எங்க பெரியம்மா எப்பவுமே அப்படிதான், படபடன்னு பேசுவாங்க. தயவு செஞ்சு நீ அதை பெருசா எடுத்துக்காத. கல்யாணத்துக்கு வர ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு தோன்றத பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீ அப்செட் ஆகாத. வாங்க, கல்யாண வேலைங்க நிறைய இருக்கு. வாங்க போலாம். ஸ்ரீஜா, அதை விடு ப்ளீஸ். ஆமா, அவங்க கல்யாண பொண்ணு நான் தானே சொல்லும் போது வேணும் தான் நான் அமைதியா இருந்தேன். போதுமா? என்னன்னே தெரியல ஸ்ரீஜா, வரவங்க எல்லாருமே என்னதான் கல்யாண பொண்ணுன்னு சொல்றாங்க. எங்க ஜோடி பொருத்தம் தான் நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்ன பொண்ணு நினைச்சு கிஃப்ட் வேற கையில கொடுத்துட்டு போறாங்க. அப்படியே உனக்கு வயிறெல்லாம் எரியுது போலயே. கண்ணெல்லாம் படபடக்கிற மாதிரி ஆயிடுச்சா? காதுல இருந்து புகையா வருது போல. சரி, எப்படியும் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போறது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால இந்த கிஃப்ட நீயே வச்சுக்கோ. வட்டா?